ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. சுவாமி பிரத்யங்கிராதாசன் வழங்கும் ஸ்ரீமகா பிரத்யங்கிரா பாதகமலம். அதர்வண வேதத்தின் தலைவி, இந்த உலகில் நமக்கு ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே மகாசக்தி ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா அன்னையின் பாதம்தான் நமக்கு கதி என்ற ஒரே சிந்தனையோடு வழிபட்டு வந்தால் உங்கள் தடைகளையும் கஷ்டங்களையும் தவிடு பொடியாக்கி அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி வழங்கும் அற்புத சக்தி அன்னை ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா. உலகத்திலேயே முதல் முறையாக கோடானு கோடி பக்தர்கள் வாழ்வில் வெற்றி நடை போட, என்றும் நம்முடன் இருந்து வழிநடத்தி செல்ல, எதிரிகள் நம்மை நெருங்காதிருக்க, நவக்கிரக பிடியில் இருந்து நம்மை காக்க, தெய்வ சக்தி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஸ்ரீமகா பிரத்யங்கிரா பாத கமலத்தை நமக்கு ஒரு ஆசானாக, ஒரு குருவாக, ஒரு முன்னோடியாக இருந்து வடிவமைத்து அருளியுள்ளார் சுவாமி பிரத்யங்கிராதாசன். மகா சக்தி படைத்த 6 அற்புத கிடைப்பதற்கரிய மூலிகைகளை கொண்டு தந்திர சாஸ்திர முறைப்படி உருவாக்கப்பட்டது ஸ்ரீமகா பிரத்யங்கிரா பாத கமலம். உங்கள் வாழ்வில் ஒளி பெற, நலம் பெற, வளம் பெற ஸ்ரீமகா பிரத்யங்கிரா பாத கமலத்தை வாங்கி அன்னையின் நல்லாசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9025233000, 9840086373, போன் 04442024647. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியின் டயல் சங்கரா நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாரந்தோறும் சனிக்கிழமை தெரியும் அன்னை மகா பிரத்யங்கிரா தேவியை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அவளுடைய அனுகிரகத்தை நிறைய பேர் இப்ப பெற்றுட்டு இருக்காங்க. அதுக்கான வழிவகைகளை தான் நமது சுவாமி அவர்கள் வழிவகுத்து கொண்டிருக்காங்க. அதுக்கான காரணங்கள், எப்படி வழிபடும் முறைகள், இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கும் பேசிக் கொண்டிருப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ மகா பிரத்யங்கிர பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிர தாச சுவாமிகள் அவர்கள் எங்க கூட இருக்காங்க. இன்னைக்கும் உங்களுடைய ஐயங்களை நேரலை நிகழ்ச்சியில வந்து தீர்த்துக் கொள்ளலாம். வணக்கம் சுவாமி, எப்படி இருக்கீங்க? ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. நல்லா இருக்குமா? நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும் சுவாமி. அன்னையோட அனுகிரகத்தாலையும் உங்களுடைய ஆசையாலையும் எல்லாருமே நல்லா இருக்கிறதுக்கான வழிவகைகளை செய்து கொண்டிருக்கீங்க. கர்மால இருந்து தப்பிக்கிறதுக்கும், தப்பு பண்ணாம இருக்கிறதுக்கும் கொஞ்சம் யோசிக்கிற அளவுக்கு அது நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வுகளை கொடுத்திருக்கீங்க. இதுல குழந்தைகள் எந்த அளவுக்கு அவங்களுடைய அடி எடுத்து வச்சிருக்கிறாங்க? நிச்சயமா நல்ல கேள்வி. அதாவது இன்னைக்கு கர்மாக்கள் வந்து நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த கர்மா நம்ம தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கும். தந்தை வழியாக கர்மா குழந்தைங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். அதன் மூலமா தான் குழந்தை ஆணோ பெண்ணோ எல்லாமே தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு தாய் இல்ல, என்ன குழந்தை பிறக்கணும் முடிவு செய்வது ஒரு ஆண். அந்த ஆண் கூட அந்த கர்மாக்களை அவங்க எப்படி செஞ்சிருக்காங்களோ அதற்போலதான் இங்க ஆண் வாரிசு இருக்கணும், பெண் வாரிசு இருக்கணும். இந்த குழந்தை இப்படி இருக்கும், குழந்தை வெளியில வருதுன்னா அந்த குழந்தை வெளியில வந்ததுக்கு அப்புறம் அதோடைய வளர்ச்சியை பார்க்கணும். எத்தனை குழந்தைகள் நல்லபடியாக வருது, எத்தனை குழந்தைகள் ஊனமாக வருது, எத்தனை குழந்தைகள் பிரச்சனையோடு வருது, கண்ணு தெரியாம வருது, எத்தனை குழந்தைகள் காது கேட்காம இருக்கு. சில குழந்தைகள் பிறந்து வளர்ப்புல பார்க்கும்போது திடீர்னு ஊனமாகறாங்க. சில ஜுரங்கள் வந்து, ஃபிட்ஸ் வந்து, நிறைய பிரச்சனைகள் இருக்கு, என்ன பார்க்காத விஷயங்கள். அப்ப இந்த மாதிரி எல்லாம் வரதுக்கு காரணம் என்ன? இந்த கர்மா தான். பேசிக் எங்க அந்த குழந்தைகள்ல இருந்து ஆரம்பிக்கணும். மக்களுக்கு என்னன்னா நம்ம குழந்தை எப்படியாவது நல்லபடியா படிச்சு ஒரு டிகிரி இல்ல ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியர், ஒரு ஏதாவது ஒரு எந்தெந்த ரூபத்திலே அவங்களுக்குள்ள இருக்கிறதெல்லாம் அந்த குழந்தைங்க மனசுல திணிச்சு, அது குழந்தையா இருக்கும்போது எல்கேஜி படிக்கும் போது நீ இதுதான் படிக்கணும்ன்றத தீர்மானிக்கப்படுறது தாய் தந்தையா இருக்காங்க. உண்மையிலேயே சொல்றேன், என் தந்தை என்ன ஆகணும்னு எனக்கு சொல்லவே இல்லை. நான் அதனாலதான் இப்படி இருக்கேன். என்ன ஆகணும்னு எனக்கு எங்க அப்பா எனக்கு கட்டளை போட்டிருந்தாரோ, நான் ஜோதிடர் ஆகணும்னு ஆசைப்பட்டேனா, நான் சாமியார் ஆகணும்னு ஆசைப்பட்டேனா? கிடையாது. அவர் வந்து சொல்லிட்டு இருந்தார், உனக்கு என்ன தோணுதோ செய். ஆனா அவர் கூட வச்சுக்கிட்டு இருந்தாரு. 8 வயசுல இருந்து அவர் கூட இருக்கும்போது இதை நான் அவர் கூட பழகி, நான் ஸ்கூல் படிக்கும் போது கூட என்னுடைய வாத்தியார்கள் அவங்க அறையில வச்சுக்கிட்டு எனக்கு ஜாதகம் பாரு, கைரேகை பாருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நியூமராலஜி பாரு, அப்படி நம்பர் சொன்னா விஷயம் சொல்லுவேன். அப்ப என்னுடைய வளர்ப்பு எப்படின்னா அந்த குழந்தையில இருந்தே அப்படி கொண்டு போயிட்டார் அப்பா.
அப்ப நம்ம ஆன்மீகம் அப்படி இப்படின்னு எல்லாமே கொண்டு வந்து அதுல பிரத்திங்கிராவை கொண்டு வந்து விட்டு முதல் பிரத்திங்கிராவை கையால் வரைந்து அதற்கு வண்ணம் தீட்டி அதை தான் வீட்டுல பூஜையில நான் வச்சேன். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் எந்திரம் வந்துச்சு, அதுக்கப்புறம் சூளம் வந்துச்சு, அதுக்கப்புறம் பிரத்திங்கிரா விக்கிரகம் படம் வந்துச்சு, அதுக்கப்புறம் விக்கிரகம் வந்துச்சு. இந்த இருக்கிற என்னுடைய வழிபாட்டில் இருக்கிற ஒரு சிலா விக்கிரகங்கள் பூஜை பொருட்கள் எதுவுமே நான் வாங்கினது கிடையாது. புரியுதுங்களா? எல்லாமே தானா தேடி வந்தது. எப்ப நீ எந்த சாமியை வச்சு நீங்க கும்பிடணும்னு முடிவு பண்ணிட்டீங்களோ அது தானா உங்களை தேடி வரும். புரியுதுங்களா? எதுக்கு சொல்றேன்னா, அந்த குழந்தையில இருக்கும் போதே அவங்களுக்கு ஒரு எண்ணத்தை நம்ம ஊட்டும் போது அந்த குழந்தைங்களுக்கு அதுவாகவே வந்துடும். முதல் நம்ம குழந்தைங்களுக்கு பிரத்திங்கிரா வழிபாட்டு முறையை சொல்லி கொடுங்க தயவு செய்து. ராகுகால பூஜை முறை நீங்க செய்யுங்க, அவங்களுக்கு சொல்ல வேண்டியது ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் பிரத்திங்கிரே அதை சொல்லி கொடுங்க. அதை சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு தவறு செய்யும் போது அவங்க மனசே அது உறுத்தும். ஒரு ஸ்கூல்ல ஒரு பையன் பாக்கெட்ல இருந்து ஒரு பென்சில் எடுக்கிறான்னா அவனை திருத்தும், அதை உறுத்தி அம்பாள் அவனுக்கு பணி வைப்பான். அவகிட்ட போயும் சரியாகலன்னா அவன் எங்க போயும் சரியாக முடியாது. அவகிட்ட இருந்தும் சரியாகலாம் அவங்க எங்க போயும் சரியாக முடியாது. பெற்றவர்கள் பிள்ளைகளை கவனிக்க வேண்டும். அதை கவனிக்காதனால அந்த பிள்ளைகள் தறிகெட்டு போனா அந்த குடும்பமே மாறி போயிடும். என்கிட்ட வர அத்தனை பேரும் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, சாமி என் பெண் மதம் மாதிரி திருமணம் பண்ணிட்டா, என் பெண் ஜாதி மாதிரி திருமணம் பண்ணிட்டா, என் குழந்தைங்க ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும். அப்ப நீங்க எங்க பிடிக்கணும் அவங்கள? நான் தான் சொல்றேன், 10 வயதுல இருந்து 11 வயதுக்குள் தயவு செய்து வாங்க ஜாதகம் பாருங்க. திருத்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. விட்டதுக்கு அப்புறம் கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் தேவையில்லை. அப்ப அதை செய்து கொள்ள வாய்ப்பு இருக்கு. எத்த தின்னா பித்தம் திரும்ப அலைஞ்சிக்கிட்டு இருக்கும் போது இதை செஞ்சு பார்த்தா ஒரு முயற்சி அது உங்களுக்கு பலனடைஞ்சா லாபம் தானே. எத்தனையோ பண்றோம். ஆமா, எதையோ செஞ்சு பாக்குறோம். செய்யாம விடுறதை விட செஞ்சு பார்த்து பலன் வந்தா சந்தோஷம் தானே. அந்த முயற்சி நீங்க எப்படி பார்க்கணும்? ஒரு ஜாதகத்தில் ஒரு கட்டத்தில் 4 கிரகங்கள் 5 கிரகங்கள் 6 கிரகங்கள் 3 கிரகங்களாக 2 கட்டத்துல 4 கிரகங்களாக 2 கட்டத்துல இப்படி கட்டங்கள்ல அதிகமான கிரகங்கள் உட்கார்ந்து இருந்தா தயவு செய்து அந்த ஜாதகத்துக்கு பரிகாரங்கள் அவசியம். அப்ப 2 கட்டங்கள் 2 கிரகங்கள் இருந்தா இல்லையா, அது பார்வை பேதங்கள் எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா இந்த 4 கிரகங்கள் 3 கிரகங்கள் இருந்தால் அவசியம் எடுத்துன்னு வாங்கன்னு சொல்றேன். இப்ப எல்லா ஜாதகமும் அப்படிதான் வருது. ஏன்னா இது சொன்னதுனால உங்களால செய்ய முடிஞ்சா செய்யுங்க பரிகாரங்கள். நான் சொல்றேன், முதல் முயற்சி செய்யுங்க. பரிகாரங்கள் செய்யப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் அமாவாசையில பரிகாரங்கள் செய்யப்படுது. எல்லாருக்குமா செஞ்சிடும். இந்த நிகழ்ச்சி பார்க்குற அத்தனை பேரும் செஞ்சுக்க முடியுமா? முடிஞ்சா என் உடம்பு இருக்காது. பரிகாரம் செஞ்சு வைத்தோம்னா அத்தனை பேருக்கு நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நம்ம உடம்பு தாங்காது. அவ சொல்லணும் இதை செய், இவங்களுக்கு செய்ய முடியாதவங்களுக்கு வேற வழியும் சொல்றோம். பரிகாரங்கள் செய்ய முடியாதவங்க என்ன பண்ணும்? ராகுகால பூஜை செய்யுங்க. வீட்டில் ராகுகால பூஜை செய்யுங்க, எங்கேயும் போவாதீங்க. இதுக்கு என்ன நம்ம கஷ்டம்? அதனால குழந்தைகளுடைய ஜாதகத்தை 11 வயதிற்குள் கண்டுபிடிச்சு அவங்க 8வதுல இருந்து 10வது போறதுக்குள்ள அவங்களுக்கு நீங்க நம்ம பரிகாரங்களை செய்து கொடுத்தா அவங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல மாட்டாம இருப்பாங்க. நான் காதல்னு மட்டும் சொல்லல, ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். நீங்க என்ன ஆகுறாங்கன்றதை விட அவங்க எப்படி இருக்காங்கன்றதுதான் முக்கியம். ஒழுக்கம் தான் முக்கியம். அவன் படிச்சாலும் படிக்கலாம், அந்த பெண் படிச்சாலும் படிக்கலாம், ஒழுக்கத்தோடு இருந்தா அவங்க எங்க வேணாலும் போய் நல்லா இருப்பாங்க. நேர்மையாக இருந்தால் அவங்க நல்லா இருப்பாங்க, உண்மையாக இருந்தால் அவங்க நல்லா இருப்பாங்க. அதை கத்துக் கொடுக்கறது தான் நம்ம பரிகாரங்கள். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான வாழ்க்கை நம்ம தாயத்தை ஒரு வருடம் போட்டிருந்தா அந்த பிள்ளைகளுக்கு செய்த தவறு தானா உங்கள்கிட்ட வந்து மாட்டும். அப்ப நீங்க திருத்தறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். யாருக்குமே திருத்தறதுக்கு சந்தர்ப்பமே இல்லையே. தெரிஞ்ச உடனே மாறி போயிடுறாங்க. ஐயோ சாமி இப்படி ஆயிடுச்சு, நாங்க தாயத்து கொடுத்தா கூட அவன் போட்டுக்க மாட்டான். எத்தனாவதுல? 12வது படிக்கும் போது, காலேஜ் படிக்கும் போது, வேலைக்கு போகும்போது. 11 வயசுல போட்டு கொடுத்தா போட மாட்டேன்னு எப்படி சொல்லுவான்? நான் சொல்றதை கேளுங்க. அப்ப அவன் கடைசி வரைக்கும் அதை போட்டிருந்தா உங்களை விட்டு மீறுவானா? தாய் தந்தை முதல் செஞ்சுக்கணும், குழந்தைகள் செஞ்சுக்கணும். இப்படி அந்த குழந்தைகளை காப்பாத்துறவங்க முதல் தாய் தந்தை செய்து குழந்தைகள் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு குடும்பத்துல ஒரு குடும்பத்தோட அந்த பரிகாரங்கள் செய்திருக்கும் போது அப்ப உங்க குடும்பத்துக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு வராது. முதல் அந்த காப்பாத்து விஷயங்களை, அந்த கட்டுப்பாட்டுகளை நீங்க அம்பாளின் சக்திக்குள்ள வளையத்துக்குள்ள வந்துருவீங்க. அப்ப உங்களை யாரும் அழிக்க நினைக்க முடியாது. உங்களுக்கு மந்திர தந்திரம் செய்ய முடியாது. எதிரிகள் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே காட்டி கொடுப்பாங்க. உங்களை யாரும் ஏமாத்தி பணம் பறிக்க முடியாது. உங்க குழந்தைகள் நல்லா படிப்பாங்க. அவங்களுக்கு என்ன வருமோ அது வரும். ஆனா நியாயமான விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும். அநியாயமான விஷயங்கள் எதிர்பார்க்காதீங்கன்னு தான் நான் சொல்றேன். அது நேரலையிலும் சொல்றேன், என்னை வந்து பாக்குற அத்தனை பேருக்கும் சொல்றேன். அதனால தயவு செய்து குழந்தைகளை முறையாக கவனித்து, நாளைக்கு போனா கிடைக்காது. ஒரு குழந்தை இல்லைன்னு எத்தனை தாய் ஏங்குறா தெரியுமா? அப்ப குழந்தை வச்சிருக்கவங்க நீங்க எப்படி பாத்துக்கணும் அதை தயவு செய்து செய்யுங்க இந்த நிகழ்ச்சியில. அதனால்தான் இப்ப நான் எப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்.
உங்களுக்காக தான் பேசுறேன். நான் பரிகாரம் செய்யணும்னா ஒரு நிமிஷம் நான் எங்க பேசணுமோ எல்லார்கிட்டையும் பேசி நான் பாட்டுக்கு அமைதியா பண்ணிட்டு இருக்கலாமே. இது ஏன் லைவ்ல வந்து பேசணும்? உங்களுக்காக இது. இதை பயன்படுத்துறவங்க பயன்படுத்திக்கோங்க. முடியலையா முதல் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. எப்ப முடியுமோ அதை செஞ்சுக்கோங்க. நாளைக்கே வா என்கிட்ட செலவு செய்து நீ பரிகாரம் செய்ய நான் சொல்ல. உங்களால முடியும் போது அதை நிறைவேற்றிக்கோங்க. எப்ப முடியுமோ முதல் தெரிஞ்சுக்கோங்க. என்ன இருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை தீர்வுக்கு உண்டான வழியை தேடுங்க. வழி தேட முடியல, என்னால பணம் செலவு செய்து பரிகாரம் செய்ய முடியல சாமின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு மாற்று வழி கொடுப்பேன். அந்த மாற்று வழியை இப்போதைக்கு கடைபிடித்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல வழி வரும், அப்புறம் செய்யலாம். சரிங்களா? நிச்சயமா குழந்தைகளுக்கான நல்லா தகவல் கொடுத்திருக்கீங்க. தொடர்ந்து ஒரு நேர் பார்த்துட்டு வந்துடலாம் சாமி. வணக்கம், டயசங்கரா பேர் சொல்லுங்க. ஹலோ, பத்மபிரியா. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நல்லது. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 13/5/1990. சரி, டைம் ஆஃப் பர்த்? மதியம் 11:50. ஓகே, எங்க பிறந்திருக்கீங்க? கடலூர். சரி, உங்களுடைய கேள்விகளை நீங்க சுவாமிகள்ட்ட கேட்கலாம். பொண்ணு கல்யாணம் வேலை கிடைக்கணும், அது ரெண்டு மட்டும். என்னம்மா? பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், வேலை கிடைக்கணும். நீங்க இப்பதான் முதல் தடவையா பாக்குறீங்க நிகழ்ச்சியை? இல்ல, பாத்துட்டு தாங்க இருக்கேன். ராவுகால பூஜை செய்றீங்களா? இல்லைங்க, செய்யும் போது கிடைக்கிறான்னு முடிய மாட்டேன். முதல்ல அதை செய்யுங்கம்மா. சரியா? சரி. 13/5/1990 11:50 AM கடலூர்ல பிறந்திருக்காங்க. தனுசு ராசியாமா, மூல நட்சத்திரமா? சரி. படிப்பு வேலையா என்ன கேட்டீங்க? சரிம்மா, தொடர்புல இருங்கம்மா. தொடர்புல இருங்க. ராவுகால பூஜையை செய்யுங்க, தயவு செய்து உடனடியா ஆரம்பிங்க. எப்ப முடியுமோ பாத கமலம் வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வேலை கிடைக்கும். நான் சொல்ற பரிகாரம் எழுதிக்கோங்க, இல்ல மனசுல வாங்கி வச்சுக்கோங்க. சரியா? ஒவ்வொரு புதன்கிழமையும் லட்சுமி நரசிம்மரை போய் 27 சுத்து பஞ்சமுக தீபம் போட்டு குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. சரியா? இத மட்டும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நேர்ல வந்து ஒரு முறை பாருங்க. இப்போதைக்கு இது போதும். உடனடியாக ராவுகால பூஜையும் இந்த பூஜையும் செஞ்சுக்கிட்டு வாங்க. சரியா? நன்றிமா. உங்களின் அழைப்புக்கு சுவாமிகள் சொன்ன மாதிரி இந்த பரிகாரங்களை செய்யுங்க. அப்படி இல்ல நேரடியா நீங்க சுவாமிகளை மீட் பண்ணா கீழே இருக்க நம்பர்ஸுக்கு நீங்க அழைப்பினை ஏற்படுத்தி அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு நீங்க சுவாமிகளை வந்து பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம வர்ற 25ஆம் தேதி பிரத்யங்கரா மகிமைக்கான எல்லாம் ஒரு இடத்துல நம்ம கூறோம். அது தொடர்பாக ஒரு படக்காட்சி நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இந்த படக்காட்சியை தொடர்ந்து நேர்களே நம்ம தொடர்ந்து பேசலாம். ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா ராககால பூஜை மற்றும் பாதகமல மகிமை பற்றிய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள ஓர் அரிய வாய்ப்பு. 25/9/2016 ஞாயிற்றுக்கிழமை அன்று 2 மணியில் இருந்து சுவாமிகள் கூறிய இந்த பூஜைகளை செய்து அதனால் அனுபவம் பெற்றவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளவும். இதில் கலந்து கொண்டு அனுபவங்களை பகிர்ந்தவர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா உருவம் பதித்த மற்றும் ஸ்ரீ சக்கரம் பதித்த காயின் தெய்வ வசிய மூலிகை வழங்கப்படும். தங்கள் பெயர்களை முன்பதிவுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 9022333000 மற்றும் 9840086373 இல்லையா? இப்ப வர 25ஆம் தேதி எல்லாருமே பிரத்யங்கராவை வழிபட்டு நிறைய அனுபவத்தை நீங்க பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்படுவீங்க. அதுக்கு சுவாமிகள் ஒரு நல்ல ஒரு இடத்தை கொடுத்து அவங்களுடைய I promised Thanos I would retrieve the orb for him. How do you know about this? அனுபவங்களை பகிர்ந்து கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அத பத்தி ஒரு சில தகவல்கள் சுவாமி. நிச்சயமாமா. அதாவது மகா பிரத்யங்கிரா மகிமை உணர்ந்தவர்கள் கடிதங்கள் பல எழுதியிருக்கீங்க. நீங்க யாரெல்லாம் கடிதங்கள் எழுதியிருக்கீங்களோ அவங்க எல்லாம் அன்னைக்கு நேர்ல வாங்க. இன்னும் சில ரகசியங்கள் சொல்லப்படும். அதே போல அவங்களுக்கெல்லாம் அந்த மகா பிரத்யங்கிரா காயின், ஏற்கனவே காயின் வாங்கிட்ட சாமி எனக்கு காயின் வேண்டாம், அவங்க லிஸ்ட் எங்கள்கிட்ட இருக்கு, மூலிகை மட்டும் வாங்கிக்கோங்க. ஆனா அங்க வந்து உங்களுடைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுங்க. அந்த பகிர்ந்துக்கிறதுல நிறைய நன்மைகள் ஏற்படும். உங்களுக்கு மட்டும் இல்ல, வரவங்களுக்கும் சரி. அதை நேரடியா வாங்க. கடிதங்கள் எழுதின அத்தனை பேருமே நேரடியா வாங்க. ஏற்கனவே கடிதங்கள் எழுதியிருப்பீங்க. அது அனுபவங்கள் பகிர்ந்துக்கும் அவங்களுக்கு என்னன்னா அந்த காயின் கொடுக்காம அந்த மூலிகை கொடுப்போம். புதுசா பகிர்ந்தவங்களுக்கு காயினும் மூலிகையும் வேண்டும். ஆனா இதுல ஒன்னே ஒன்று நீங்க செய்ய வேண்டியது, உடனடியாக போன் செய்து உங்க பெயர், ராசி, நட்சத்திரம், கோத்திரம், என்ன ஒரு குறிப்பு, எங்க இருந்து வரீங்க, அட்ரஸ், இதெல்லாமே கொடுத்துருங்க. அது 20ஆம் தேதிக்குள்ள நீங்க எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா தான் நாங்க 25க்குள்ள உங்களுக்கு எல்லாமே பூஜை செய்து உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப அது ரொம்ப அவசியமா இருக்கு. அதனால பேர், இன்னும் நிறைய பேர் பேரு நட்சத்திரங்கள் கொடுக்கல. சில நேரங்கள்ல நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ண முடியாது. அதனால கொடுக்கும் போது 2 நம்பரா கொடுங்க. கான்டாக்ட் நம்பர் 2 நம்பரா கொடுங்க. நல்லா போன் நம்ம ஆன்லயே வச்சிருப்போம், நாட் ரீச்சபிள்னு வரும், சுவிட்ச் ஆஃப்னு வருது.
என் நம்பர் ஆன்லயே இருக்கு, ஃபோன் பண்ணா பக்கத்துல இருந்து போட்டாங்கன்னா எனக்கே சுவிட்ச் ஆஃப்னு வருது, ஆன்ல தான் இருக்கு. அதனால தயவு செய்து இந்த கான்டாக்ட் நம்பரை வந்து 2 நம்பரா கொடுங்க. அதே போல ஆபீஸ்க்கு வரவங்க எது பேசினாலும் என்கிட்ட உள்ள வந்து பேசுறாங்க. அதே மாதிரி கான்டாக்ட் நம்பர் எங்க இருந்தாலும் எங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கும். அந்த 2 நம்பரை தவிர 3 நம்பர் இருக்குமா, 9025233000 ஒரு நம்பர், 9840086373 ஒரு நம்பர், 42024647 ஒரு நம்பர். இந்த 3 எண்கள்ல இருந்து மட்டும்தான், அதுல இருந்து 2 நம்பர்ல இருந்து மட்டும்தான் கால் வரும். 9840086373 இன்னொரு நம்பர், 42024647 ஒரு நம்பர். இந்த 2 எண்கள்ல இருந்து மட்டும்தான் கால் வரும், வேற எண்கள்ல இருந்து கால் வராது. ஏன்னா பல தகவல் எனக்கு கொடுத்துட்டு இருக்காங்க, நாங்க இங்க பேசியிருக்கேன் அங்க பேசியிருக்கேன், இதுல இருந்து நம்பர் தப்பா போனா நான் பொறுப்பாக முடியும். அதனால் நீங்கள்லாம் கவனமாக இருக்கணும். இந்த 2 எண்களிலிருந்து மட்டும்தான் தொடர்பு கொள்ளப்படும். அதே போல் எங்களுக்கு வேற எங்கேயும் பிரான்ச்சஸ் நான் இன்னைக்கு வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணல. பிரான்ச்சஸ் அனௌன்ஸ் பண்ணா இந்த சங்கரா டிவி நேரலையில தான் அனௌன்ஸ் பண்ணுவேன். உங்களுக்கு நல்லா சொல்றேன், யூடியூப்ல பாக்குற நேயர்களுக்கும் சொல்றேன், எதுவா இருந்தாலும் இந்த லைவ்ல சங்கரா டிவில சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணாம நான் எதுவும் செய்யறதில்லை. அதனால நீங்க எதுவுமே நம்ப வேண்டாம். அப்புறம் என்கிட்ட இருந்து வந்துதான் நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. அதனால தயவு செய்து எதா இருந்தாலும் நேரடியாக இந்த எண்கள்ல தொடர்பு கொண்டு அந்த எண்கள்ல பேசி நீங்க கன்ஃபார்ம் செஞ்சுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. அதுல ஏதாவது தவறு நடந்திருந்தால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஏன்னா பல பேர்கள் வந்து நம்ம பேரை வச்சு தவறா பயன்படுத்தினா நான் என்ன பண்ண முடியும்? அதை இங்க சொல்லணும்னு ஆசைப்பட்டு ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு சொல்லியிருக்கேன். அதனால எங்களுக்கு வேற எங்கேயும் வெளிநாடுகள்ல கூட பிரான்ச்சஸ் கிடையாது. சில பேர் சொல்றாங்க எங்களுக்கு வெளிநாட்டுல இங்க பண்ணோம், அங்க உங்க பேர் போட்டு நான் வாங்கியிருக்கேன்னு சொல்றாங்க, அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா? அதனால எங்க இருந்தாலுமே என்னுடைய நம்பர் இந்த நம்பர் தான், இந்த எண்கள்ல இருந்து வரும். என்கிட்ட நேரடியாக பழகினவங்களுக்கு என்னுடைய நம்பர் தெரியும், பர்சனல் நம்பர், அந்த நம்பர்ல இருந்து வரும். நான் ஏதாவது பேசணும்னு ஆசைப்பட்டேன், வேற எண்கள்ல இருந்து வராது. 9840086373 இன்டர்நேஷனல் பீப்புள், அவங்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி சில விஷயங்கள் SMS வரும் உங்களுக்கு, இங்க நீங்க பணம் கட்டணும், இந்த இடத்துல பேசுங்க, இப்படி வாங்க அப்படின்னு சொல்றது. அந்த எண்கள் இருந்து மட்டும்தான் 98486373 எண்ல இருந்தா உங்களுக்கு SMS போகும். இந்த SMS வந்த நம்பருக்கு நீங்க திருப்பி போன் பண்ணி பேசணும். அப்பதான் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, நீங்க இதை கட்டிட்டீங்களா, அது உங்களுக்கு ரெசிப்ட் வந்துச்சா, எல்லாமே கேட்கணும். ஒரு எண்ணை கொடுத்தோம்னா அந்த எண்ணில் நீங்க கரெக்டா தொடர்பு கொள்ளணும். அதை நீங்க தவறு விட்டு இருந்தா அது நம்ம பொறுப்பாக முடியும். அதனால தயவு செய்து கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஒரு விஷயத்திற்காக இப்ப பாதகமலத்துக்காக பணம் போடுறீங்கன்னா அந்த பாதகமலம் உங்களை வந்து சேரணும். உங்களுக்காக தான் சொல்றேன், இந்த பாதகமலம் உங்களை வந்து சேரணும். எல்லாமே உங்களுக்கு ₹1 நீங்க செலுத்தியிருந்தாலும் உங்களுக்கு அது கரெக்டா வந்து சேரணும். அது தவறா போயிருந்தால் அதை நான் பொறுப்பாக முடியாது. தயவு செய்து கரெக்டா சொல்றத இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த 2 நம்பர்ல இருந்து தான் பேசணும். வெளிநாட்டில் இருக்கவர்கள் 9840086373 என்ற எண்ணுக்கு மட்டும் தொலைபேசியில தொடர்பு கொள்ளுங்க, உங்களுக்கு கரெக்டா கைட் பண்ணுவாங்க. அந்த 902523 என்ற நம்பருக்கு கூப்பிடலாம், அவங்களும் கரெக்டா கைட் பண்ணுவாங்க. வேற நம்பர்ல எங்க ஆபீஸ்ல இருந்து கால் வரும்போது 4202 ஒரு நம்பர் இருக்கும், லேண்ட்லைன் நம்பர், அந்த நம்பர்ல இருந்து உங்களுக்கு போன் வரும், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண. இதை நீங்க கவனிச்சுக்கிட்டீங்கனாலே போதும். அதை இன்னைக்கு தான் சொல்றேன், இவ்வளவு நாள் இல்லாம இன்னைக்கு தான் சொல்றேன். எதுக்குன்னா பல காரணங்கள் இருக்கு. ஏன்னா நான் வந்து ஒரு பத்திரிகையில விளம்பரமே வந்திருக்கேன், என் பேரை போட்டு, என் போட்டோவை போட்டு விளம்பரமே பண்ணிருக்கேன். சுவாமிகள் அருளுடன் நாங்கள் இது வழங்குறேன், காப்பு வழங்குறேன், அது வழங்குறேன், அப்படிலாம் வருது. நான் எங்கேயும் அந்த மாதிரி வச்சில்ல, அது நேரடியாக என் கவனத்துக்கு வந்திருக்கு. அதனால இதெல்லாம் கவனமா இருங்க. இந்த நிகழ்ச்சியில எதுவா இருந்தாலும் சொல்லுவேன். சங்கரா டிவியிலையும் சனிக்கிழமை லைவ்லையும் நேரடியாகவும் செவ்வாய்க்கிழமை லைவ்லையும் நேரடியாக சொல்லுவேன். அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ராகுகால பூஜையை சொல்றேன், அதை குறிப்பெடுத்துக்கோங்க. நேரம் இல்லை. ஒரு டம்ளரில் தண்ணி, ஒரு கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய 2 பேரிச்சம்பளம், 2 சொட்டு தேன் விட்டு அம்பாளிடம் ஊதுபத்தி ஏற்றி வைத்து ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே சர்வமங்கல மாங்கல்யேன்னு மந்திரத்தை 108 வாட்டி சொல்லிட்டு, ஏற்கனவே வந்திருக்கவங்களுக்கு எல்லாம் குரு மந்திரங்கள் சொல்லியிருப்பேன், அதே மாதிரி பிரத்திங்கிரா காயத்ரி சொல்லியிருப்பேன், அதெல்லாம் சொல்லிட்டு அம்பா நீ காப்பாத்துன்னு சொல்லி பூஜை பண்ணிட்டு வாங்க. நிச்சயமா அவ காப்பாத்துவா. எவர் சில்வர் வைக்காதீங்க, பிளாஸ்டிக் வைக்காதீங்க, கண்ணாடி, மண்ணு, சில்வர் எல்லாமே வைக்கலாம். இன்னைக்கு வைத்த திரியை நாளைக்கு விளக்கேற்றாதீங்க, வேற திரி போடுங்க. 2 அகல் தீபம், பஞ்சமுக தீபம், இல்லைன்னா ஒரு 2 ஏகமுக தீபம், நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய். ஒரே இதுல நல்லெண்ணெய் இதுல நெய், அது உங்க சௌரியம். ஆனா ரெண்டுமே ஒரே விஷயமா இருந்தா ரொம்ப விசேஷம். ஊதுபத்தி எடுத்து காட்டிட்டு அம்பாளுக்கு பேரிச்சம்பளத்தை எப்படி காட்டுங்க, அப்புறம் தண்ணியை காட்டுங்க, அப்புறம் கற்பூர ஆரத்தி காட்டி நமஸ்காரம் செய்யுங்க. எங்களை காப்பாத்துங்கம்மா, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, ஆனா தயவு செய்து நல்லதை செய்யுன்னு கேளுங்க, என் கூட இருன்னு கேளுங்க. அவ பாதத்தை பிடித்தால் அவ பாதமே நமக்கு கதின்னு நம்ம உட்கார்ந்துருக்கும். அந்த பாதம் உங்களை ஏமாத்தாது, புரியுதுங்களா? என்னைக்கும் அவ காப்பாத்துவா. அதனால இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கவங்க பாதகமலம் வேணும்னு நினைச்சா
தயவு செய்து முன்பதிவு செய்திருந்தா மட்டும்தான் கொண்டு வருவேன். ஏன்னா நான் ஃபிளைட்ல வரேன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன், எடுத்துன்னு வர முடியாது. இந்த வாரத்துக்குள்ள வர செவ்வாய்க்கிழமைக்குள்ள சொல்லிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வந்து சேர்ந்துடும், அங்க இருந்து நான் கொடுத்துருவேன். அதனால தயவு செய்து முன்பதிவு செய்யுங்க. முன்னெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துன்னு வருவேன், இப்ப எடுத்துன்னு வரதில்லை. நீங்க சொன்னா 2 பேர் சொன்னீங்கன்னா 2 பேர், 20 பேர் சொன்னா 20 பேர், யாரு சொல்லிருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான். அவங்க புதுசா வந்து கேட்டீங்கன்னா நான் தர முடியாது, அதை சொல்லிடுறேன். அதே போல கோயம்புத்தூர் தேதி போட்டிருப்பாங்க கீழே, 10-11 கோயம்புத்தூர் வரேன். வரும்போது சனிக்கிழமை சாயங்காலம் இருப்பேன், 6 மணி 6:30 மணிக்கு அங்க இருப்பேன். வந்துருங்க, எவ்வளவு நேரமானாலும் பார்ப்பேன். அதே போல ஞாயிற்றுக்கிழமை காலையில 7 மணிலேருந்து 8-9 மணி வரையும் பார்ப்பேன். நடுவில் ஒரு 1 மணி நேரம் லஞ்ச் அவர், நீங்களும் சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கலாம். அதெல்லாம் முடிவு செய்து உங்களுடைய நீங்க வரவங்க உங்களோட தொலைபேசி எண் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடியாக அந்த ஜாதக குறிப்பெல்லாம் எடுத்து வச்சிருவோம். கன்ஃபார்மா சொல்லுங்க, முடியலன்னா முடியல சாமி அப்படின்னு சொல்லிட்டு கவலை இல்லை. தயவு செய்து முன்பதிவு செய்துக்கவங்களுக்கு நேரம் கொடுக்க மாட்டாங்க. இந்த டைம்ல எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். ஏன்னா நேரம் கொடுத்தா அவங்களுக்கு பிரச்சனை, எனக்கும் பிரச்சனை. ஒருத்தருக்கு ஒரு நேரம் மாறும், இன்னொருத்தருக்கு ஒரு நேரம் மாறும். அம்பாள் உள்ள உட்காந்துருக்கும் போது அவங்களுக்கு நான் யாருக்குமே தனியா விஐபி நேரமே எடுத்துக்கிறது இல்லை. என்ன சொல்றாளோ அதை தான் சொல்றேன். அதனால தயவு செய்து அதை முறையை ஃபாலோ பண்ணுங்க. கடந்த 31ஆம் தேதி சண்டி ஹோமம் நல்லா நடந்ததுன்னு கேள்விப்பட்டேன், எப்படி? நிச்சயமாமா, சண்டி ஹோமம் பாத்தீங்கன்னா அம்பாள் இப்ப அந்த Facebook பார்த்தாங்கன்னா தெரியும். அதனாலதான் ஸ்ரீ மகா பிரத்திங்கிரா பீடம்னு Facebookக்கு போங்க, இப்பயே நீங்க எல்லா போட்டோவும் அதுல பார்க்கலாம். அதாவது அம்பாள்கிட்ட ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து அது சில விஷயங்கள் சொல்லி ஹோமத்துல போட சொன்னா நான் எடுத்துட்டேன். நானே நேரடியாக போடட்டுமா இல்ல பூர்ணாகதியில சேர்க்கட்டுமான்னு கேட்டேன். பூர்ணாகதியில சேருன்னு சொன்னா சேர்த்தாச்சு. பூர்ணாகதியிலும் போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறம் பாக்குறேங்க படம் வந்திருக்கு. நான் படம் அம்பாள் வந்திருக்கான்னு சொல்லி விட்டுட்டேன். எல்லா படத்திலையும் நான் செலக்ட் பண்ணி இதெல்லாம் பாருங்க பார்த்தேன்னு சொல்லி விட்டாச்சு. பாத்தீங்கன்னா எல்லாரும் பார்த்துட்டு அந்த பதிவை பார்த்துட்டு சொல்றாங்க அம்பாள் கையில இப்படி கனியோட நிக்கிறான். எப்படி இப்படி கனியோட முகம் வந்து இருக்கு. அப்ப அவ சொல்லி அந்த கனியை போட்டதுக்கும் அவ அந்த கனியை தாங்கி பிடிச்சதுக்கும் அர்த்தம் இருக்கா இல்லையா போய் பாருங்க, தயவு செய்து பாருங்க. பார்த்துட்டு உங்க பதிவை கூட சொல்லுங்க. ஸ்ரீ மகா பிரத்திங்கிரா பீடம் முதல் ரெக்வஸ்ட் கொடுங்க, அதை உடனே அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த போட்டோ எல்லாம் பாருங்க, யாரு வேணாலும் பார்க்கலாம். பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப மகா பிரத்திங்கிரா மகிமை ஒரு கடிதம் வந்திருக்கு, அது பெரிய கடிதம், கொஞ்சம் சுருக்கமா படிங்க. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. வணக்கம் சுவாமி. தாய் பிரத்யங்கரா தேவியின் அருள் எனக்கு பல வழிகளில் கிடைத்திருக்கிறது. என் அம்மா தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தார்கள். 2014 இருந்து எனக்கு அவ்வளவு கடவுள் நம்பிக்கை கிடையாது. ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பத்திலிருந்து கடவுள் நம்பிக்கை அதிகம். இப்பொழுது நான் கடந்த 8 மாதங்களாக ராகுகால பூஜை தினமும் விடாமல் செய்து வருகின்றேன். என்னால் ராகுகால பூஜை செய்ய முடியவில்லை என்றால் என் அம்மா செய்வார்கள். ஒரு வருட காலமாக வேலை தேடி அலைந்தேன். வேலை வரும் நேரத்தில் தடங்கள் வரும். அப்பொழுதுதான் நான் நவராத்திரியிலிருந்து தொடர்ந்து பூஜை செய்தேன். என் அம்மாவின் உடல்நிலை நன்றாக இல்லை. அப்பொழுது நான் தாய் பிரத்யங்கரா தேவியிடம் வேண்டினேன். ஒரே வாரத்தில் என் அம்மாவுக்கு அறுவை சிகிச்சை நன்றாக நடந்தது. பணத்திற்கு தாய் பிரத்யங்கரா தேவி உதவி செய்தார். அம்மாவிற்கு கர்ப்பப்பையில் கட்டியிருந்தது. ஐடி அக்யூப் 90% யூட்ரஸ் கருப்பை எடுக்கவில்லை என்றால் உயிருக்கு ஆபத்தாகிவிடும் என்றார்கள். அப்பொழுதுதான் என் தாய் பிரத்யங்கரா தேவி எங்களுடன் இருந்து வழி நடத்தினார்கள். அப்பாவும் அண்ணாவும் பணத்திற்கு ஏற்பாடு செய்யவில்லை. ஒரு பெண்ணாக இருந்து என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்று இருந்தபொழுது தாய் பிரத்யங்கரா தேவி என் பாட்டி மூலம் உதவி செய்திருக்கின்றார் கொடுத்திருக்காங்க. வேலூர்ல இருந்து எழுதியிருக்காங்க. அதை தவிர அப்பொழுது நான் புரிந்து கொண்டேன், நம்பிக்கை வைப்பவர்கள் தாய் பிரத்யங்கரா தேவியை கைவிட மாட்டாள் கொடுத்திருக்காங்க. பின்பக்கம் படிச்சிட்டீங்களா? இல்ல, அந்த பின்பக்கம் என்ன முக்கியமானது அங்கதான். என் வாழ்க்கையில் இந்த அளவிற்கு வருவதற்கு காரணம் என் அம்மா தான். அவள் உயிரையே என் தாய் பிரத்யங்கரா தேவி காப்பாற்றி இருக்கின்றார். ஜெய் பிரத்யங்கரா ஜெய் ஜெய்தான். ஆலயம் எங்கே இருக்கின்றது என்று அறிந்தேன். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை தாய் பிரத்யங்கரா தேவியின் ஆலயம் செல்லும் வாய்ப்பு கிடைத்தது. அடுத்த நாளே எனக்கு வேலை கிடைத்தது. அது மட்டுமல்லாமல் ஜூன் மாதம் அஷ்டமிக்கு முன்னதாக சனிக்கிழமைக்குள் எனக்கு 4 இடத்தில் வேலை கிடைத்தது. எனக்கு கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்ற வேண்டும் என்ற ஆசை தாய் பிரத்யங்கரா தேவி நிறைவேற்றிவிட்டாள். தாய் பிரத்யங்கரா தேவி தன்னை நம்புவர்கள் எப்போதும் உடன் துணையிருந்து வழி நடத்துவாள். என் வாழ்க்கையில் அவள் அருளால் நடந்தது பல. ஆனால் நான் முக்கியமான 2 நிகழ்ச்சிகளை மட்டுமே எழுதியிருக்கின்றேன். ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்ற மந்திரமே அவளை நெருங்கும் மந்திரம் என்பதை நன்றாக நான் உணர்ந்துள்ளேன். என் தாய் பிரத்யங்கரா தேவியின் அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் சொல்லியிருக்காங்க. வேலூர்ல இருந்து எழுதியிருக்காங்க. பேர் என்னமா? பேர் சித்ரா. அது பாருங்க, அவங்களுக்கு எல்லாமே இந்த விஷயத்துல கிடைச்சது. ஒரு வேலை கேட்டா 4 வேலை கொடுத்து எதை எடுக்கணும்னு தெரியல. ஆசிரியர் வேலை அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. எங்க போய் பரிகாரம் செஞ்சாங்க? எங்கேயும் போல. என்ன பாத்தாங்களா? பாக்கல. பக்கத்துல இருக்கிற ஆலயம். நான் அதனாலதான் சொல்றேன், பக்கத்துல இருக்க ஆலயம் கூட அப்புறம் தான் காட்டி கொடுத்துருக்கா.
அம்பாளை நம்பினா ராகுகால பூஜை செஞ்சா உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். சில பேருக்கு காலம் தாமதமாகும், அதை பத்தி கவலைப்படாதீங்க, செய்யுங்க. இப்ப நிகழ்ச்சியில இன்னைக்கு பேசினவங்க கூட என்ன சொல்லிருக்காங்க, என்னால பண்ண முடியலன்றாங்க. அதை பத்தி கவலைப்படாதீங்க, முயற்சி செய்யுங்க. முயற்சி செய்தால் கிடைக்காது ஒன்றுமே இல்லை. அம்பாள் மந்திரம் ஒன்று, மகா மந்திரம், ஜெய் பிரத்திங்கிறே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிறே. இதுக்கு மேல உங்களுக்கு எல்லாம் சாட்சி நான் என்ன தரணும், உடனடியாக நாளையிலிருந்து 4:06 ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல பூஜை செய்யுங்க. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை கும்பிடும்போது சேர்த்து அம்பாளையும் கும்பிடுங்க. அந்த ராகு காலத்துல அம்பாள் பூஜை செய்யுங்க. அதுக்கு முன்னாடி 6 to 7 விநாயகர் பூஜை செய்யுங்க. அருகம்பல் சாத்துங்க, கொழுக்கட்டை நைவேத்தியம் வைங்க, ஜெய் பிரத்திங்கிறே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிறே சொல்லுங்க. அந்த விநாயகரின் அம்சமும் பிரத்திங்கிறாதான். நான் ஏன் மற்ற நாள்ல விசேஷமா சொல்றேன்னா, எல்லா நாளும் நீங்க பூஜை பண்றீங்க, எல்லா நாளும் உங்களுக்கு நன்மை நடக்கும். விசேஷ நாளை பத்தி கவலையே படாதீங்க. எல்லா விசேஷ நாளும் தினம் வருது. ராகுகால பூஜை செய்யும் போது உங்களுக்கு நன்மையை தவிர வேற தீமை நடக்காது. தீமையிலிருந்து நம்மளை காக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குன்னா அது மகா பிரத்திங்கிரா. அந்த மகா பிரத்திங்கிராவை என்னைக்கும் மறக்காம வழிபட்டுவாங்க. அவ பாதம் இருந்தாலும் இல்லைனாலும் அவ பாதமே கெதின்னு நம்பிட்டு வாங்க. உங்களை காப்பாற்றுவாள், உங்களை வழி நடத்துவாள், உங்களை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க கொண்டு போய் சேர்ப்பா. யாரு முடியுமோ வந்து பாருங்க, யாரு முடியுமோ வந்து பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். முடிந்தவர்கள் செய்யுங்கள், முடியாதவர்கள் ராகுகால பூஜை, அதுக்கு அடுத்தது பாதகமல பூஜை, இது 2 போதும். முடிந்தவர்களுக்கு பரிகாரம். நான் கேட்பேனே அம்பால, முடியாதவங்க என்ன பண்றது, பாத கமலமே கதின்னு இருக்க சொல்லு. அதுவும் முடியாதவங்க என்ன பண்றது, ராகுகால பூஜையே கதின்னு இருக்க சொல்லு. அம்பாளை நம்பியவர்கள் கைவிட மாட்டாள், என்றும் நலமாக இருப்பா. அந்த மகிமைக்கு வாங்க, அதுக்கெல்லாம் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக நல்லா இருங்க. புரியுதுங்களா? நன்றி சுவாமி. இன்றைய நிகழ்ச்சியும் வழக்கம் போல கலந்து சிறப்பித்த உங்களுக்கு ஜெய் பிரத்திங்கிறே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிறே. என்ன நேர்களை நிகழ்ச்சி பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க இல்லையா? இன்னைக்கு கூட சுவாமிகள் அலுவலகத்துல இருப்பாங்க. 1 மணில இருந்து 5 மணி வரைக்கும் இருப்பாங்க. நீங்க வேற எல்லாம் எப்ப இருப்பாங்கிறது நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு பாக்குறவங்களும் நேரடியா அலுவலகத்துக்கு போய் பார்க்கலாம். அலுவலகத்துடைய முகவரி கீழே இருக்கு, நம்பர்ஸும் கீழே இருக்கு. அதை தவிர வர 10, 11ஆம் தேதியில கோயம்புத்தூர் வர்றாங்க. அங்க வர்றவங்க பாதகமலம் வாங்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய பேர், ராசி, நட்சத்திரம், கோத்திரம் கொடுத்து முன்பதிவு பண்ணுங்க. அப்பதான் பாதகமலங்களை எடுத்துட்டு வரலாம். அது தவிர இந்த நிகழ்ச்சியை பார்க்க தவறினவங்க யூடியூப்ல ஸ்ரீ மகா பிரத்யங்கிற பீடம்னு டைப் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா Facebookல நீங்க ரெக்வஸ்ட் கொடுங்க, நிச்சயமா அக்செப்ட் பண்ணுவாங்க. அதை பத்தி நீங்க ஃபாலோ பண்ணிட்டே போலாம். இது தவிர ஸ்கைப்லயும் வெளியூர்ல இருக்கிறவங்க கூட நீங்க தொடர்பு கொள்ளலாம். இதை தவிர உங்களுடைய சந்தேகங்கள் பிரத்யங்கரா தேவியை பத்தி நிறைய மனதுல இருக்கும் இல்லையா? அதற்கும் உங்களுடைய இணையதள முகவரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ மகா பிரத்யங்கரா நேரம் @gmail.com. இதுக்கு நீங்க உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யலாம். மீண்டும் இன்னும் நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம். பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அதிசயம், ஆச்சரியம், உலகிலேயே முதலாக உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் முழு வெற்றி பெற செய்கிறார் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ ஸ்ரீ மகா பிரத்யங்கரா பரமேஸ்வரியின் அருள் பெற்ற சுவாமி பிரத்யங்கரா தாசன். உங்களுக்கு எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருந்தாலும் உங்களது கர்ம வினை அகல, அதிலிருந்து மீள மாதங்களோ வருடங்களோ காத்திருக்க வேண்டாம். உங்கள் வாழ்வில் எவ்விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் அனைத்து பிரச்சனைகளில் இருந்து விடுபட ஒருமுறை பரிகாரம் செய்து கொண்டால் சர்வ வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமும் நிம்மதியும் மற்றும் அம்பாளின் அனுகிரகமும் பெறலாம். அம்பாளின் அருளால் அவளுடைய நுண்ணிய உபாசன பூஜை பரிகார முறையில் தீர்வு அளிக்கிறார் சுவாமி பிரத்யங்கராதாசன். சுவாமி பிரத்யங்கராதாசன் அவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 044-4202-4647, செல் 9025233000 மற்றும் 9840086373. சுவாமி அவர்கள் கோயம்புத்தூர் விஜயம் செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி மற்றும் 11ஆம் தேதி. சுவாமி பிரத்யங்கிராதாசன் அவர்களை நேரில் சந்திக்க முன்பதிவுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 9025233000 மற்றும்